நம்ம வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு புதுசாக என்ன ஒரு கண்டுபிடிப்புகள் வந்துட்டே இருந்தாலும் நமக்கு பத்தாது. ஸோ அப்படி கண்டுபிடிச்சி வந்தது தான் இந்த மினி மாப். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாப் வந்து பார்த்திங்கன்னா மினி வெர்ஷன் 2.0ன்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கையிலேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு 2 விதமான கலர்ஸ்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஹைலி அப்சார்பட், தன்னோட ஸ்ட்ரென்த்தை விட ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாட்டரை அப்சார்ப் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து விரிஞ்சுக்கிற மாதிரி வருது. இந்த ஸ்பஞ்சு வந்து அதில் வந்து இதில் மாட்டி வச்சுக்கணும். ஸோ ரொம்ப இதாக இருக்குது. இதை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்கிற மாதிரி இருந்தால் இதுதான் அதோட ஃபஸ்ட்டு வெர்ஷன். இது ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்துருப்போம், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்ல லென்த்தாக இருக்குது. இது வந்து அதை விட கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பஞ்சு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு கீழே ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஹேண்டில் நம்ம ஈஸியாகவே இதை வந்து ரீட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்வீஸ் பண்ணிடும். ரொம்ப ஒருத்தியாக இருக்குது. நம்ம நார்மலாக துணி வச்சு நம்ம தூசியெல்லாம் தட்டும் போது பார்த்திங்கன்னா அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கும். அதே மாதிரி தண்ணி வச்சு துணி வச்சு துடைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தடம் அதில் வந்து விழுகிற மாதிரியே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இதை நம்ம குழாயில் நம்ம நார்மலாக நினச்சிக்கலாம். ஸோ இதுக்கு எந்த விதமான லிக்விடும் இதுக்கு தேவையில்லை. யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து தண்ணியில் நினச்சிட்டு இதை வச்சு ஒரு வைப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே பறக்க விடாமல் அப்சார்ப் பண்ணி அட்ராக்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ அந்த ஸ்பஞ்சிலே ஒட்டிக்கு இருக்கிறதுனால தூசி வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் பறக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக பண்ணும்போது, அதுவும் எஸ்பெஷலி கிளாஸில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தடம் எதுவுமே இல்லை. ஸோ ஒவ்வொரு தடவையும் முடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு குழாயில் ரின்ஸ் பண்ணால் கூட போதும். இப்போ அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துணியில் இல்லாத தடம் இல்லாமல் இதில் விழுகிறது இல்லை. அதே மாதிரி நீங்கள் டேபிள் க்ளீன் பண்ண வச்சுக்கலாம். மெயின்லி நான் அந்த டேபிள் க்ளீன் பண்ணுறது தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதில் வந்து வைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லேருந்து எல்லாமே அதில் வந்துடும். டேபிளும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு இருந்தது. இது மல்டிபர்பஸ் தான். உங்களுக்கு கபோர்டுக்கு, பாத்ரூமுக்கு, காருக்கு எல்லா இதுலையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ தரையிலையோ சிந்திருச்சு அப்படி இருந்தீங்கன்னா இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணால் போதும். இதோட அப்சார்ப்ஷன் பவர் பார்த்தீங்கன்னா இது எந்தளவு தண்ணியை வெளியே இழுத்து விடுது பாருங்க. திருப்பி அதே தண்ணியை இதை அப்சர்வும் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி கொட்டிருச்சு, ஜூஸ் கொட்டிருச்சு, நம்ம துணி தேட தேவையில்லை. இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 199. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுப்புலையுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாஸ் ஐட்டத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடுகு கூட அதில் ஒட்டியிருந்தது கூட நமக்கு வந்துடுது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ அந்த வெர்ஷனை விட எனக்கு இந்த மினி 2.0 வெர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.